திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய். இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ராஜன் அவர்களுடைய மரணம் பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. தயாரிப்பாளர் ராஜன் இவருடைய மரண செய்தி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ரொம்ப வேதனையா இருந்துச்சு. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமான ஆளு, ரொம்ப எதையுமே போல்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளு. அவர் இப்படி சூசைட் பண்ணி இறந்துட்டார் அப்படின்னும் போது அது ரொம்ப நம்பவே முடியல. முதல்ல நம்பவே இல்லை. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா செல்ஃபோனை ஸ்க்ரால் பண்ணால் ராஜன் சார் தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு செய்தி வந்தது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது இவர் எப்படி தற்கொலை பண்ணுவார், செய்தி முழுக்க முழுக்க பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நினச்சி நான் பார்த்தீங்கன்னா சில தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது என்ன உண்மைதானா அப்படின்னு. உண்மைதான் சார், அப்படி தான் ஒரு செய்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்லை, அதிர்ச்சியான விஷயமாகவும் இருந்தது. காரணம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான ஆள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 46 வருஷமாக திரைத்துறையில் இருக்கார். எத்தனையோ பிரச்சனைகளை ராஜன் சார் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, சினிமாக்காண்டியே தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்தவர். ஒரு போராளி, அந்த போராள மனம் படைத்தவர் தான் ராஜன் சார். அவர் இப்படி தற்கொலை பண்ணி இறந்துட்டார் அப்படின்றது ஆச்சரியமான விஷயம். அதாவது இயற்கையான ஒரு மரணம் அப்படின்னா அது ஓகே, அது எல்லாருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வரக்கூடியது தான். இப்படி ஒரு மரணம், அது 85 வயசுக்காரரு, பெரியவர், மூத்தவர், ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவெடுத்தாரு, என்ன மனநிலையில் இருந்தார், என்ன பிரச்சனை, இப்படி ஒரு பெரிய ஒரு 1000 கேள்வி மனசுக்குள்ள எழுந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசை பாதிச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ராஜன் சார் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் 1980 பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய படம் சூளம்னு ஒரு படம், அந்த அவர் எங்கள் அப்பா டைரக்ட் பண்ணி தயாரித்த படம். அதில் ராஜன் சார் நடிச்சிருந்தார் ஒரு கதாபாத்திரத்தில். அதுதான் ராஜன் சார் முதல்ல நடித்த படம். ஸோ அதுக்கப்புறம் ராஜன் சாரோட உறவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ற 46 ஆண்டுகளுமே தொடர்ந்து தான் இருந்துச்சு. அப்பா 2013 காலமாயிட்டாரு. ஸோ 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ராஜன் சார் பார்த்தாரு. ஏன்னா ரொம்ப பாசக்காரரு, ரொம்ப பிரியமா இருப்பாரு. பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடா இருக்கிற மாதிரி தெரியும், ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இயல்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர், எல்லாத்துட்டையும் அன்பா பழகக்கூடியவர், எல்லாரையும் உறவு சொல்லி பேசக்கூடியவர். என்னையெல்லாம் நீங்க எங்கேயாவது பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா கட்டி அணைச்சிப்பாரு. வாடா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்ப பிரியமா பேசுவாரு. கூட இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாரு, சூளம் பாஸ்கரனுடைய பையன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உறவுகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி தைரியமாக கருத்து சொல்லக்கூடியவர். மேடைகளில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச்சுனா தனியாக இருக்கும். அது அப்படி ஒரு ஆளுமையாக வாழ்ந்த மனிதர். அவருடைய மரணங்கிறது உண்மையாலுமே ஒரு வேதனையான விஷயம்தான். ஓகே, 85 இயர்ஸ்ல ஒரு சூசைட் என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் உண்மையிலுமே என்ன காரணம் சார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணமா இதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று மெயினாக பிரதானமாக பேசப்படுறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா ராஜன் சார் சினிமா தயாரிப்பாளர்கள், பல தயாரிப்பாளர்களுக்கு சினிமா படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஒரு 50 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 20 லட்சம், இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 தயாரிப்பாளர்களுக்கு மேலே ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம், படம் தோல்வி, இல்லைன்னா வயதான ஆள் தானே, கொஞ்ச நாள் கேட்பாரு அப்புறம் விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துற மனநிலை, இப்படி பல காரணங்களை கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே பணத்தை திருப்பி கொடுக்கல. ராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆளுமையான ஆள், ரொம்பவும் தைரியமா ஆளுமையா ஒரு மாதிரி எதையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் தேடி போயிருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து அவரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மன உளைச்சலாக இருந்திருக்கு. அதாவது ரொம்பவும் ஒரு கௌரவமாக வாழ்ந்த ஒரு நபர், அவர் கடைசி காலத்தில் கடனை கொடுத்துட்டு, அது அவர் பணம், அவர் பல பேர் கொடுத்துருக்காரு, அவரோட காசு அவருக்கு வரலைன்னும் போது அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா தேடி போயிருக்காரு, பல பேர் வீட்டுக்கே போயிருக்காரு. ஆனால் உள்ள இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஃபோன் எடுக்காமல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கு, பெரிய மனதளவில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு.
இன்னொரு விஷயம் சொல்றாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ராஜன் சாருக்கு ஒரு பைபாஸ் ஆப்பரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாரு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் அதாவது ராஜன் சார் இறக்கறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபல மருத்துவமனையில வந்து அவருக்கு வந்து பேஸ்மேக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ்மேக்கர் என்ன அப்படின்னா, அந்த இதய துடிப்பை வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, அத ஆர்ட்டிஃபிஷியலா மிஷினால வந்து அத வந்து இன்கிரீஸ் பண்றது தான் வந்து பேஸ்மேக்கர். அது வந்து பொருத்தியிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15லிருந்து 20 லட்சம் வந்து தேவைப்பட்டிருக்கு. அவருடைய மருத்துவ செலவுக்கு. அதுக்கு அவர்கிட்ட பணம் இல்ல. அதாவது நல்லா பாருங்க, அவரோட பணம் கிட்டத்தட்ட 20 கோடி பல பேர்ட்ட இருக்கு. யாருமே திருப்பி குடுக்கல. இவருக்கு ஒரு உடல்ல வந்து ஒரு பின்னடைவு, அதுக்கு ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னும்போது, அந்த மருத்துவ செலவுக்கு ராஜன் சார்ட்ட கையில காசு இல்ல. ஆனா அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ராஜன் சாருக்கு ஒரு உறுத்தலா இருந்திருக்கு. அதாவது நம்ம வந்து சேமிச்ச பணத்த வந்து யார்ட்டயோ குடுத்துட்டோமே, அத இழந்துட்டோமே, மறுபடியும் அத திருப்பி மீட்க முடியலையே. இன்னைக்கு நமக்கே ஒரு மருத்துவ செலவுக்கு வந்து காசு இல்லையே. நமக்கு ஒரு தேவைன்னும் போது கிடைக்காம போச்சே அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜன் சார் அவர் குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. குடும்ப பிரச்சனைனா எல்லார் வீட்லயும் தான் இருக்கும். யார் வீட்ல தான் குடும்ப பிரச்சனை இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் தனியா வந்து பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்துல ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு அறை அவருக்காண்டி இருந்தது. கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, அந்த அறை பெர்மனன்ட்டாவே இருந்தது. அதுல தான் வந்து ராஜன் சார் தங்கியிருந்தாரு. காலை உணவு, டீ, காஃபி எல்லாம் அந்த ஹோட்டல்ல சாப்பிடுவாரு. மதிய உணவு மட்டும் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. விஜின்னு ஒரு மகள். அவங்க வீட்லருந்து கேரியர் போட்டு அவங்க ராஜன் சாருக்கு வரும். ஸோ இப்படி தனியா வந்து ராஜன் சார் இருந்திருக்காரு. இந்த தனிமை ஒரு 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 வருத்தத்தை அவருக்கு குடுத்திருக்கு. தனியா இருக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான சூழல் தானே. நீங்க பாருங்களேன் 85 வயது முதிர்ந்தவர். எக்சர்சைஸ் நல்லா பண்ணுவாரு. உடம்ப நல்லா பார்த்துப்பாரு. வாக்கிங் போவாரு. அந்த மாரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும், யாருமே பேச்சு துணைக்கு இல்ல, தனியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வேதனையா தான் இருக்கும் நிச்சயமா. அப்படி ஒரு சூழல். அந்த தனிமையும் அவர வந்து கொஞ்சம் படுத்தியிருக்கு, வாட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணமும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க நான் சொன்னேன்ல மகள் விஜி. விஜியோடைய கணவர். அதாவது ராஜன் சாரோடைய மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவரும் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு. ஸோ மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ராஜன் சாருக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் கொடுத்த இடத்துல வரல. மருத்துவ செலவுக்கு அவருக்கு தேவைப்படும் போது கிடைக்கல. மகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவர் இழந்து வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தனிமை, வயோதிகம் எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம, அதாவது இனிமே நமக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சுன்னா யாரு நமக்கு வந்து காப்பாத்துவா? யார் நம்மள வந்து காப்பாத்த போறா? அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படி எதுவும் நினைச்சாரா அப்படின்னு தெரியல. ஒரு செகண்ட் அது வந்து எப்படின்னா, அந்த முடிவுங்கிறது அடையார் அந்த பாலத்துக்கு போம்போதே வந்து குதிச்சிடணுங்கிற எண்ணத்தோட தான் போயிருப்பார். அது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா வாக்கிங் போறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கு. சென்னையில பார்க் இருக்கு, பீச் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அடையார் பாலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னும்போது, ஏதோ ஒரு காரணம் மைண்ட்ல அவருக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம். அது அந்த எண்ணத்தோட தான் போயிருக்காரு. ஆனா அந்த மனம் மாற்றம் ஒண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அப்படியே குதிச்சிட்டாரு. அது ரொம்ப உண்மையாலுமே ஒரு மனிதன் திரைத்துறையில 46 வருஷம் ஒரு சாதனையாளர்ன்னு சொல்லலாம் ராஜன. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இப்படி வந்து நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். ஓகே சார். அண்ட் ராஜன் அவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து இந்த காசு வாங்கி திருப்பி தராதவங்கள கண்டிப்பா மீடியால எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல வந்து அவர் லா சூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே அவர் பண்ணல. அண்ட் அவருடைய மரண இதுலயும் அவரோட மகன் வந்து என்ன சொன்னாருன்னா, எங்க அப்பா லிஸ்ட் வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் எது டேட்டாஸ் வச்சிருக்காரு. பட் நாங்க யார்கிட்டயும் கேட்கறதா இல்ல. நீங்களா வந்து நினைச்சீங்க இவருக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காசு திருப்பி கொடுங்கன்ற மாதிரி தான் கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஏன் இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்? இல்ல ஆக்ஷன் எடுக்கிறது, லா சூட் வந்து பண்றது. அதாவது வந்து சட்டப்படி வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இதெல்லாம் சாத்தியக்கூறு தான். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காருன்னும் போது நிச்சயமா செக்கு, ப்ரோ நோட்டு, மற்ற தஸ்தாவேஜுகள்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. இருந்தாலும் நீங்க எத்தனை பேர் மேல வழக்கு போடுவீங்க? ஒருத்தர் உங்களுக்கு குடுக்கலைன்னா வழக்கு போடலாம். 4 பேர் உங்களுக்கு குடுக்கலைன்னா வழக்கு போடலாம். 7 பேர் உங்களுக்கு குடுக்கலைன்னா வழக்கு போடலாம். 50 பேர் மேல வழக்கு தொடுத்து எப்படி அந்த வழக்க நடத்துவீங்க? எப்படி அந்த வழக்க முடிப்பீங்க? ஸோ இது ஒரு மாரியான ஒரு டஃப்பான ஒரு டைமா இருந்திருக்கு ராஜன் சாருக்கு. வழக்கு போட்டு வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியும். ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு டெய்லி அலையிற மாரி இருக்கும். ஏன்னா 50 பேர் மேல நீங்க வழக்கு தொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டெய்லி ஒவ்வொரு வழக்கும் வரும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு வழக்கு வரும்போது கோர்ட்டுக்கு போய் நீங்க டெய்லி நிக்க வேண்டியிருக்கும். அதுவுமே ஒரு கடுமையான விஷயமா இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எதுவும் அடாவடி பண்ணியெல்லாம் வாங்குற டைப் ராஜன் சார் கிடையாது. அவர் எப்படின்னா, சினிமா துறையில நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்
ஏதோ ஒரு படம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா முடிஞ்சிருங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது ராஜன் சாரை போய் பார்த்து, அண்ணன் இந்த ஒரு 10 லட்ச ரூபா அந்த படத்தை முடிச்சிடலானே, வியாபாரம் பண்ணிடலானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே வந்து அந்த படத்தினுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு ராஜன் சார். பொதுவா பாத்தீங்கன்னா ராஜன் சாருடைய மனநிலை அப்படின்னா உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதரா இருந்திருக்காரு. இதுக்கு வேறு சில உதாரணம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ்ல பேசுவார், நிறைய ப்ரெஸ் மீட் பண்ணுவார், நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேட்டியெல்லாம் கொடுப்பாரு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகை வாங்குவார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் ஒரு 5000 ரூபா அந்த மாதிரி ஒரு தொகை வாங்குவார். ஆனால் அந்த வர்ற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சார் அவருக்காண்டி பயன்படுத்திக்க மாட்டார். அதுலேருந்து ஒரு பைசா கூட ராஜன் சார் எடுத்துக்க மாட்டார். ராஜன் சார் அப்படியே அந்த பணத்தை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவார். அவர் கூட இருக்கிற உதவி தேவைப்படுற இல்லை அவருக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஆட்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து தூக்கி கொடுத்துருவார். இதுதான் ராஜன் சாருடைய மனசு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜன் சார் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஸோ பராசுரன் அப்படின்னு ஒரு படம் மோகன்ஜி டைரக்ட் பண்ண படம் தான் கடைசி படம். அந்த படத்துல ராஜன் சார் நடிச்சதுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 லட்ச ரூபாயை வாங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு நன்கொடையாக கொடுத்துட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு இப்போ தலைவராக இருக்கார். இப்போ கரண்ட்ல தலைவராக இருந்தார். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு அப்படியே நன்கொடையாக கொடுத்துட்டார். இது இந்த பழக்கம் இப்போதான் ராஜனுக்கு வந்ததா அப்படின்னா கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, மவுண்ட் ரோட்ல இருக்கு. அந்த அதில் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் இல்லாமல் இருந்துச்சு. அதை பண்ணணும்னா ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா நேர வண்டி எடுத்துட்டு ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டார். போயஸ் கார்டன் போயிருக்காரு. ரஜினி சார் கிட்ட சொல்லியிருக்காங்க, கே ராஜன் சார் வந்திருக்காரு அப்படின்னா அவரே வந்து பதறி போய் வீட்டுக்கு வாசலுக்கு வரைக்கும் வந்து வாங்க சார் வாங்க சார், என்ன சார் என்ன சார் வாங்க சார் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காஃபி கொடுத்து என்னன்னு கேட்டிருக்காரு. அப்போ ராஜன் சார் சொல்லியிருக்காரு, ரஜினி இந்த மாதிரி வந்து நீங்க சினிமா துறையில நீண்ட காலமா இருக்கீங்க, உங்களுடைய சாதனைகள் ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்குன்னு ஒரு அசோசியேஷனுக்கு ஒரு கட்டடம் இல்லாமல் இருக்கு, அதுக்கு ஒரு நிதி வேணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணா அது ரொம்ப கஷ்டம். உங்களை மாதிரி ஆட்கள் நினைச்சா உடனே செய்ய முடியும். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த நேரத்தில் தான் ரஜினி சார் வந்து படையப்பா படம் எடுத்துட்டு இருந்தார். ரஜினி சாருடைய படையப்பா படம் வந்து ரஜினி சாரோட சொந்த படம். அதனால என்ன பண்ணாருன்னா அதாவது செங்கல்பட்டு ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரீயா வந்து ராஜன் சாருக்கு எழுதி கொடுத்தாரு. செங்கல்பட்டுல படையப்பாவை ரிலீஸ் பண்றாரு. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அன்னைக்கே கோடிகளில் வந்து அந்த பணம் கலெக்ட் ஆச்சு. அந்த பணத்தை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டா சங்கத்துல வந்து கணக்கு வழக்கு காமிச்சு அப்படியே வந்து சங்கத்துக்கு நிதியா கொடுத்துட்டார். யார் செய்வா இந்த மாதிரி? ஸோ இப்படியெல்லாம் ஒரு நல்ல மனசு படைத்தவர், ஒரு நல்ல மனிதர். அதனால அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நியாயமான முறையில வந்து அந்த பணத்தை திருப்பி வாங்குறது போராடி பார்த்தாரு. ஆனா அது நடக்காம போச்சு. அது வேதனையான விஷயம்தான். நீங்க சொன்னீங்க அவருடைய மகன் எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, எங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு நிறையா, அவங்கெல்லாம் வந்து கொடுத்துடணும்னு. மனசாட்சிப்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜன் சாருடைய இறப்புக்கு அந்த கடன் கொடுத்தார் இல்லையா ஒரு 20 கோடி, அது திருப்பி வராததும் ஒரு காரணம். நான் சொல்லுவேன் ஒரே காரணம் கிடையாது, ஒரு 4-5 காரணத்துல இதுவும் ஒரு காரணம். இது வந்து முக்கியமான காரணம். அப்படின்னும் போது ஒருத்தர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 85 வயதுல எப்படி சொல்லுது, கடைசி காலம், இதுதான் உண்மையான வார்த்தை. அப்படி இருக்கும்போது மன அமைதி இழந்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விபரீதமான முடிவு எடுத்துட்டார் பாருங்க. இந்த ஒரு தைரியம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதாவது அப்படியே ஏறி வந்து குதிச்சிருக்கிறார் அந்த பாலத்து மேல அப்படின்னு, பாலத்தில் அப்படின்னா இந்த ஆற்றுல குறிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு வந்து மனசுல வந்து தைரியம் இருக்கணும் முதல்ல. அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மனம் வந்து வேதனை அடைஞ்சு தான் இறந்து போயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது வாங்கினவங்க, கடன் வாங்கினவங்க நியாயப்படி இன்னைக்கு அந்த மனிதரை நம்ம இழந்துட்டோம். ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மளோட இல்லாம போயிட்டாரு. சின்ன பட தயாரிப்பாளர்களுக்காண்டி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தவர் நம்மளோட இல்லை அப்படின்னும் போது அவங்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தார்ட்ட கொண்டு போய் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்தாதான் அது சரியா இருக்கும். அதுதான் வந்து ஒரு நியாயமான விஷயமாவும் இருக்கும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவங்க இதை செய்யணும். ஓகே, அவங்களுடைய மருமகன் வந்து தற்கொலை செய்தார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அது எதனால சார்? மருமகன் எதனால தற்கொலை பண்ணிட்டாருன்னு நமக்கு தெரியல. அது வந்து குடும்ப பிரச்சனைகளா இல்லை வேற எதுவும் கடன் தொல்லையா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. உண்மையாலுமே மருமகன் என்ன காரணத்தினால தற்கொலை பண்ணிட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சமீபத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி மருமகனும் தற்கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஓகே,
அண்ட் வந்து இவருடைய இறப்புக்கு அவருடைய மூத்த மகன் பிரபுகாந்த் வரவே இல்லை. சோ இவங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவர் எங்க இருக்காரு? தந்தை இறப்புக்கு ஏன் வரல? இல்ல நீண்ட காலமா பாத்தீங்கன்னா அவருடைய 3 மகன்மா, ஒரு மகள் விஜிங்கிற ஒரு மகள். நீண்ட காலமா ஒரு மகன், அவர் மூத்த மகன் பிரபு, அவருக்கும் ராஜன் சாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. தொடர்ந்து வந்து மனக்கசப்பு இருந்தது. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எல்கேஜிங்கிற படம் வந்துச்சு இல்லையா, ஆர்ஜே பாலாஜி வந்து நடிச்ச படம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து அந்த பிரபு தான். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா பேசப்பட்டது. மிகப்பெரிய வெற்றி படம் தான். அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரே மனம் இறங்கி வந்து ராஜன் சாரை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தருணங்களும் நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாமே அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அவர் வந்தாரா வரலையா அப்படிங்கிறது கூட நான் கவனிக்கல. நீங்க தான் சொல்றீங்க வரல அப்படின்னும் போது, ஸோ ஏதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும், மனக்கசப்புகள் இருந்திருக்கும். அதனால அவர் வராமல் இருந்திருப்பாரு. ஸோ இது பல நேரங்கள்ல குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். இங்க மட்டும்தான் நடந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. சோ அவங்களுடைய மகள் வந்து இறந்தப்போ நேர்காணல் ஒண்ணு கொடுத்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹேராம் விஷயத்துக்கு அவ்வளோ போராடினார் எங்க அப்பா. ஆனா கமலஹாசன் இன்னி வரைக்கும் ஒரு நன்றி கூட இவருக்கு சொல்லலைன்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. அது என்ன விஷயம் சார்? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து திருட்டு விசிடி வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. சினிமா துறைக்கு ஒரு சவாலாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு படம் 11:30 மணிக்கு காட்சி ரிலீஸ் ஆச்சுன்னா 3:30 மணி 4 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்மா பஜார் இருக்கும்ல, அந்த பர்மா பஜார் பாரிஸில் இருக்கிற பர்மா பஜார் குட்டி குட்டி கடையாக இருக்கும். அதாவது வந்து குருவிக்கூடு மாதிரி இருக்கும். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சிடி 400 சிடி சப்ளை வந்துடும். திருட்டு விசிடி புது படம். ஆமா, திருட்டு விசிடி வந்துடும். அப்படி திருட்டு விசிடி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இது வந்து தப்பு சரின்னு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இன்னைக்கு தியேட்டருக்கு போகணும், ஒரு குடும்பத்தோட ஒரு 7-8 பேர் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான செலவு, பாப்கார்ன் செலவு, போற வர செலவு எல்லாம் பார்த்துட்டு இது ஒரு சிடி வாங்கினா எல்லாருமே பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சிடியை வாங்குறது, வீட்டில் போய் பார்க்கறது, இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அது வந்து திருட்டு விசியை தடுக்கவே முடியல. என்னதான் போராடி பார்த்தாலும் அதை வந்து நிறுத்த முடியல. கவர்மெண்ட்டே வந்து பெரிய ஆக்ஷன் எடுத்து கூட மறைமுகமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால ராஜன் சார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் கமலோட ஹேராம் படம் வந்துச்சு. அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி வந்துருச்சு. பயங்கரமா சுட சுட திருட்டு விசிடி வந்துருச்சு. பெரிய பட்ஜெட்ல அன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம். அது திருட்டு விசிடியில் வந்துருச்சு அப்படின்னோன்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நேரம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேரை கூட்டிட்டு போய் பர்மா பஜார்ல இறங்கி எல்லா கடையிலையும் ரைடு விட்டு அந்த திருட்டு விசிடி எல்லாம் பறிமுதல் பண்ணார். இதெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஒரு தனி மனிதன் எதை பத்தியும் கவலைப்படாம. டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டா தானே இருந்தாரு இத பண்ணும்போது. அது டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டா இருக்காரு இல்ல எதுவா இருந்தாலும் ஒரு தனி மனிதன் தான் நம்ம பார்க்கணும். தனி மனிதன் ஒரு தைரியமா ஒரு 50 பேரை கூட்டிட்டு ஒரு மெட்ராஸ் சிட்டில ஒரு பர்மா பஜார்ல பகல் 12:30 மணிக்கு தைரியமா பண்ணி இந்த மாதிரி இது வந்து சிடிகளை பறிமுதப்படுத்தினாரு. அது பெரிய கலைபரமாச்சு. நீங்க 50-60 பேர் போய் எல்லா கடையிலையும் வந்து சிடியை ரைட் பண்ணா பெரிய கலைபரமாகாதா? அப்படி கலைபரமாச்சு. அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டார் ராஜன் அவர்கள். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் யாருக்காண்டி போராடினாரு? கமலஹாசனுக்காண்டி போராடினார். கமலஹாசனுடைய ஹேராம் படத்துக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணார். அவ்வளோ எஃபர்ட் எடுத்து 50-60 பேரை கூப்பிட்டு போய் இதெல்லாம் பண்ணதே கமலஹாசன் தான். அப்படின்னும் போது இவர் கைது செய்யப்பட்டப்போ கமலஹாசன் நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? இவருக்கு வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும், வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருக்கணும், சட்ட உதவிகள் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் கமலஹாசன் எதுவுமே செய்யலை. கமலஹாசன் மௌனமா இருந்தாரு. அந்த அந்த சம்பவம் ராஜன் சாருக்கு ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்திச்சு. கமலஹாசன் மேலே இருக்கிற மரியாதை, நல்ல மரியாதை வந்து அந்த அப்ப இருந்து குறைஞ்சிருச்சு. தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமலஹாசனை பற்றி பேசினா கொஞ்சம் கோவப்படுவார். காலம் மருந்து போட்டிருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அந்த கோவம்லாம். இருந்தாலும் கமலஹாசன் இவருக்காண்டி வந்து அவருக்காண்டி பண்ணார். அவர் வந்து இவருக்காண்டி நிற்கலைங்கிறது ஒரு வேதனையாக தான் அவர் கடைசி வரைக்கும் ஒரு மனசில் ஒரு வடுவாக தான் இருந்துச்சு. அதை தான் அவங்க மகள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபைனலி ராஜன் அவர்கள் இப்போ நிறைய ஆடியோ லான்ச்சஸ் போகும்போது அவர் வந்து அட்டாக் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு தனி நபர் தாக்குதல், இந்த மாதிரி தான் வந்து அவர் பேசுறாரு. உண்மையிலுமே அவர் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் வந்து ரொம்ப டஃப்பான ஆளுமா. அவர் வந்து பண்ண போராட்டங்கள் எல்லாமே நியாயமான போராட்டங்களா இருக்குமா. அநீதிக்கு என்னைக்குமே ஒரு துணை போனது இல்லைம்மா. நீதி கிடைக்கணும், நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தைரியமா துணிஞ்சு நிற்பாருமா. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. அவர் ஒரு விஷயத்துல வந்து இறங்கிட்டார் அப்படின்னா
அதுல வந்து வெற்றி கண்டு தான் அவர் திரும்புவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரபல நடிகர்கள் இன்னைக்கு வாங்குற சம்பளம், சினிமா துறையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேடை ஏறி தைரியமா பேசக்கூடிய ஒரு நபர் தான் ராஜன் சார் அவர்கள். சில ஒரு வருடம் நினைக்கிறேன், ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையாளர், சினிமா பத்திரிகையாளர், பல வருடங்களா நீண்ட பத்திரிகையாளர், அவருமே ஒரு மூத்த பத்திரிகையாளர், அனுபவம் உள்ளவர் தான். அவருக்கும் ராஜன் சாருக்கும் நேரடியாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரிலீஸ்ல வந்து கருத்து மோதல்கள் வந்தது. அந்த நேரத்துல கூட எதை பத்தியும் கவலைப்படல. அவர் தைரியமா அவருடைய கருத்துல நின்னு பேசினாரு. அந்த பத்திரிகையாளருமே பாத்தீங்கன்னா எதுக்கும் அசால்ட்டா பயப்படாத ஆளு தான். அவரும் துணிஞ்சு பேசக்கூடிய ஆள் தான். 2 பேருமே ஒரு மாதிரி கேரக்டர், 2 பேருமே டஃப்பான ஆளா இருந்ததுனால ஒரு பெரிய மோதலே வெடித்தது அந்த நேரத்துல. ஆனா எதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் அதுக்கெல்லாம் கண்டுக்க மாட்டார், சளைக்க மாட்டார், பயப்பட மாட்டார், தயங்க மாட்டார், தைரியமா தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ராஜன் சார். மேல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, எதா இருந்தாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நியாயத்துக்காண்டி தான் அப்படி பண்ணியிருக்காரு. அநீதிக்கு என்னைக்குமே ஒரு துணை போனதில்லை. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறதுல இருந்து பழகுறதுல இருந்து எல்லா விதத்திலையும் ரொம்ப இனிய மனிதர், நல்ல மனிதர். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா துறை அவரை இழந்துருச்சு. அது திரைத்துறைக்கு தான் இழப்பு. ஓகே சார். ராஜன் சார் அவர்களை பத்தி பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் உங்களோட நேரத்துக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.